ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம முக்கியமான சில ஹெல்த் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற ஹோம் ரெமெடி வச்சு இந்த ப்ராப்ளங்களை எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இதில் சிலது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பாட்டி காலத்துல இருந்தே நான் கற்றுக்கிட்டது. ஸோ அது இன்னைக்கு வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிச்சயமாக இது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அதாவது சீசன் காலங்களில் பார்த்தீங்கன்னா நமக்கு த்ரோட் பெயின் வரும். அதாவது காஃப் அண்ட் கோல்டு, த்ரோட் பெயின் வரும். எதுவுமே சாப்பிட முடியாமல் முழுங்க முடியாமல் இருக்கும். அந்த மாதிரி த்ரோட் பெயின் வரும்போது ஒரு சின்ன அளவு கருப்பட்டி எடுத்துக்கோங்க. ஜாகரி கிடையாது, கருப்பட்டி. ஒரு கொஞ்சம் கருப்பட்டி, எவ்வளோ கருப்பட்டி எடுக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் சின்ன வெங்காயம். கருப்பட்டி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கணும். ரெண்டுமே ஒரே அளவு இருக்கணும். குவான்டிட்டியில் எடுத்து இந்த மாதிரி வாயை திறக்கவே கூடாது. வாயை மூடி வச்சு அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சீவ் பண்ணி உள்ள விழுங்கணும். வாயை திறக்கக்கூடாது. சீவ் பண்ணி முடியறது வரைக்கும் அந்த கேஸ் அப்படியே நிற்கணும். அதுக்காக தான். ஸோ வாயை மூடி வச்சுட்டு அதை வந்து சீவ் பண்ணி இது பண்ணணும். ஒரு 10-15 நிமிஷத்துக்கு தண்ணி எதுவும் குடிக்கக்கூடாது. அதுக்கப்புறமா குடிச்சிக்கலாம். ஸோ த்ரோட் பெயின் இருக்குமே ஆனால் அந்த மாதிரி கருப்பட்டியும் சேம் அளவு வந்து சின்ன வெங்காயம் எடுத்து சவச்சு இந்த மாதிரி சாப்பிட்ருங்க. ஒரு நாளைக்கு 3 to 4 டைம்ஸ் நீங்கள் எடுக்கலாம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கிச்சனில் வேலை செய்யும்போது வெஜிடபிள் கட் பண்ணும்போது, ஆனியன் கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடாக நமக்கு வந்து கத்தி பட்டு ப்ளீட் ஆகும். அந்த மாதிரி டைமில் வீட்டில் காஃபி பவுடர் இருந்துச்சுன்னா டக்குன்னு காஃபி பவுடர் எடுத்து அந்த ப்ளீட் ஆகிற இடத்துல அப்ளை பண்ணி விட்டுருங்க. நிச்சயமாக ப்ளீடிங் வந்து ஸ்டாப் ஆகும். ஓகே, அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்செக்ட்ஸ் பைட். வீட்டில் இருக்கும்போது திடீர்னு என்னென்ன கடிச்சுன்னு தெரியாது. ஆனால் வந்து லேசாக வீங்கிட்டு நமக்கு வந்து கொஞ்சம் இச்சிங் இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது கடிச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம் எடுத்து கொஞ்சம் ஒரு சின்ன வெங்காயத்தை எடுத்து லைட்டாக க்ரஷ் பண்ணிட்டு அதை அந்த இடத்துல நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. அந்த இடம் அந்த சுற்றி உள்ள இடங்கள்ல தேய்ச்சி விட்டுருங்க. நிச்சயமாக அதில் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அதுவே வந்து சிலருக்கு வந்து எந்த சின்ன இன்செக்ட்ஸ் கடிச்சா கூட அப்படியே உடம்பு ஃபுல்லாக பரவி அந்த மாதிரி கொஞ்சம் கொடூரமாக போகும். அப்படியெல்லாம் அது ஸ்ப்ரெட் ஆகுது, சரியாகல அப்படின்னு உடனே ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிட்டு போகணும். ஸோ இது வந்து இன்செக்ட்ஸ் பைட்டு சின்ன சின்னதாக வீட்டில் நடக்கும். அதுக்கு வந்து இந்த சின்ன வெங்காயத்தை வந்து அந்த இடத்துல தேய்ச்சி விடுங்க. சூப்பராக அது குணமாகும். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு வந்து வீட்டில் வந்து கை வந்து சூடான பாத்திரத்தில் பட்டு பொள்ளிடும். இல்லைன்னா நம்மளே யதார்த்தமாக குக் பண்ணிட்டு இருக்கும்போது தீ பட்டுரும். இல்லைன்னா பாத்திரங்களில் சூடு பாத்திரங்களை வச்சு பொள்ளிக்கும் இல்லையா? அந்த மாதிரி வரும்போது நம்ம திடீர்னு என்ன பண்ணுவாங்க, சிலர் வந்து கையை வந்து வாஷ் பண்ணிடுவாங்க. அதுக்கு வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் தோசை மாவு வச்சுருப்போம். அந்த தோசை மாவு வந்து அப்ளை பண்ணி விடலாம். அப்படி இல்லைன்னா இங்க் யூஸ் பண்ணலாம். பென்னுக்கு யூஸ் பண்ணுற இங்க் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து தோசை பேட்டர் எடுத்து இந்த மாதிரி அந்த தீப்பட்ட இடங்கள்ல எல்லாம் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம வீட்டிலேயே இருக்கிற ஹோம் ரெமெடி வச்சு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ற விஷயங்கள் தான். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. எனி டைம் எனிதிங் கேன் ஹேப்பன். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலருக்கு நீர் கடுப்பு பிரச்சனை இருக்கும். அந்த மாதிரி சமயங்களில் 2 காலில் உள்ள பெருவிரல்லையும் சுண்ணாம்பு, மருதாணி அப்ளை பண்ணுற மாதிரி சுண்ணாம்பு எடுத்து அந்த மாதிரி 2 பெருவிரல்லையும் வைக்கணும். இதை வந்து எவ்ரி 4 ஹவர்ஸ்க்கு ஒருக்கா சுண்ணாம்பு மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஒரு நாளைக்கு 3 to 4 டைம் இதை வந்து அப்ளை பண்ணணும். 2 பெருவிரல்லையும் சுண்ணாம்பு அப்ளை பண்ணி பாருங்க. நிச்சயமாக அதுலேயும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இது எல்லாமே வந்து பாட்டி வைத்தியங்கள் தான். ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயமாக இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். See you guys in next video.